தந்தானத்தானா தன தந்தானத்தானா. வணக்கண்ணா. சொல்லுப்பா. நான் 1 லட்சம் பணம் கேட்டிருந்தேன்லண்ணா. நான் பாடி வட்டா வட்டம் 1 லட்சம் 1 லட்சம் சொல்லி 10 லட்சம் நிற்கிது. நான் பணம் ஒன்று கொடுக்கல. ஒரு வாட்டி கொண்டா எப்படி விட்டதை பிடிச்சிருவோண்ணா. நான் நம்பி இதுக்கு கொடுக்க முடியாதுப்பா. ஏதோ பிசினஸ் பண்றேன் தொழில் பண்றேன்னு கேட்டு தப்பு இல்லை. சூதாட்ட போறேன் சூதாட்ட போய் வாங்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா ஆரம்பிச்சிருந்தேன். சரி அந்த பத்திரம் கேட்டிருந்தேன். பத்திரம் இருக்கா? கொண்டு வந்திருக்கேண்ணா. சுத்தமா 2 பேர் தான் வாரிசு. நீங்க கொடுக்கலாம். சரிப்பா நான் சொல்லிடுறேன். வாங்கிக்கலாம். சரிண்ணா. தம்பி வேலை சரவணன் சொல்லி ஒரு பையன் வருவான். சரிங்களா? அவங்க கையில் ஒரு 1 லட்சம் கொடுங்க. மற்ற நம்ம கையில் வாங்கியாச்சு. கையெழுத்து வாங்கிட்டு பணம் கொடுங்க. ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை. அதெல்லாம் பிரச்சனை. கரெக்டான பையன் தான். ஓகேப்பா. ஓகே சரி. சரவணஜி கெட்ட 20 8 இன்னைக்கு அடிக்கிறேன்டா. வெட்டிடும் ஜி. அடிச்சாச்சுப்பா. டிக்ளர்ப்பா. 1 லட்சம் போச்சா? என்னைக்குதான் விட்டதை பிடிப்பேனே தெரியலையே. சீட்டால என் வாழ்க்கையே போச்சு. நான் கிளம்புறேன்டா. இது ஒரு கை போட்டு போலாம். ஐயோ பணம் பூரா போச்சு. 12 லட்சம் ரூபா போச்சு. எப்படி எங்க அப்பா எப்படி சொல்லுவேன்னு தெரியலையே. ஐயோ பணம் பூரா போச்சு. பத்திரம் வேற அவர்கிட்ட மாட்டிச்சு. என்ன வீட்டுல பதில் சொல்வேன்னு தெரியலையே. எங்க அப்பா வேற திட்டுவாரு. ஆண்டவா நீதான் எனக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டுற கடவுளே. என்ன சரவணா என்ன குடிச்சியாட்டிருக்கு? நான் எப்படியா ரெடி பண்ணி கொடுத்துறேன்னா. எப்ப சரவணா? வட்டியோட 12 லட்சம் ரூபா ஆச்சு. எப்ப தர போறேன்? என்னடா சூதாட்டம் ஆட தெரியாமல இருக்கு. எனக்கு இல்லாத பணமா? ஆட்ட சூதாட்டத்தை பொறுத்தவரை எவன் ஜீப்பா எனக்கு தெரியும். உங்க அண்ணன் வேற நல்ல பழக்கம். இடையில தொட்டம் கேட்டான். ஏன்னா நான் உங்களுக்கு வர சொல்லியிருக்கான்னு. நான் இல்லைன்ட்டேன். ஏன்னா உன் முகத்துக்காக மேற்கொண்டு இதையும் மறக்க விரும்பல. நீயா உன் வீட்டுக்கு போய் சொல்லி ஒண்ணு வட்டி மூலம் கொடுக்க பாரு, இல்ல வீட்டோட கிளம்ப பாரு. நான் வீட்டுக்குள்ள வேண்டாம். நான் எப்படியா நானே ரெடி. ஒண்ணும் பண்ண முடியாது சரவணா. என்னப்பா போன் எடுக்க மாட்டேன். 4 நாள் ஆச்சு. அண்ணா சொல்லுப்பா. 2 நாள் டைம் கொடுங்க. இதுமா டைம் இல்லப்பா. என்ன ஏன் அதெல்லாம் சொல்லியாப்பா? நீ பணம் வாங்க ஐயா ஒண்ணு இல்லைங்கய்யா. ஒரு பையன் வந்து 12 லட்சம் பணம் வாங்கிட்டு வாங்கியிருக்காங்க. இவன் நம்பி அப்படியே இவன் நம்பி யாரையா கொடுப்பா? வீட்டு பத்திரத்துக்கு பாருங்க. இவன் பத்திரத்துக்கு பாருங்க. பாருங்கய்யா பாத்துக்கியா? சரி 12 லட்சம் ஏன்டா? என்னப்பா நீங்களே போறீங்களா இல்லை எப்படி? 2 நாள் டைம். இதுக்கெல்லாம் டைம் இல்லப்பா. இதுக்கெல்லாம் டைம் இல்லை. ரொம்ப ஆலோசனை போச்சு. போன் ரெஸ்பான்ஸ் கொடுக்கல நீ. சரியா? உன் நம்பி தான் பணம் இதெல்லாம் கொடுத்துருக்குது. அது பார்த்தீங்கன்னா பத்திரத்தை டக்குன்னு சொல்லுங்க. சரி இங்க என்ன உனக்கு வேலை? ஒன்றும் இல்லப்பா. பணம் செலவு என்ன வேலை சொல்ல உனக்கு? அவனுக்கு பணம் கொடுத்துருக்கப்பா. 15 லட்சம் கொடுத்துருக்கேன். எப்ப கொடுத்த? எப்பா டாக்குமெண்ட்ஸ் பாரு. சரி நீ ஒரு மாசம் மாதிரி ரோட்டை வந்து கேட்டினாலே அவன்கிட்ட. ஆமாப்பா சொல்லக்கூடாது சொன்னாப்பா தம்பி. நம்பியா சொல்லக்கூடாது சொன்னா. அவன் கொடுக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். நான் கொடுக்க மாட்டேன். நீ விட்டுருவியா? எப்படி பண்ணாலும் கைது வாங்கியிருக்கேன். வீடியோ சொந்தமாயி போச்சு. நான் கையெழுத்து போடுறோம்ல. ஒருத்த போட்டா மட்டும் சொல்லுமா? வீடியோ சொந்தமாயிடுச்சுலப்பா. அவன் ஒருத்த போட்டா மட்டும் சொல்லுமா? அவன் தான் எங்க அம்மா வச்சு போறானா? நான் பிறக்கலையா? பவர் போட்டு தான் கைது வாங்கியிருக்குது. பவர் போட்டு தான் கைது வாங்கி பண்ணிக்கலாம்.
என்ன கொழுந்தனாரே, இருக்கிற இடம் தெரியாம இருந்தீங்க, அப்படி ஊமையாட்டு இருந்தீங்களே. வீட்டு பத்திரத்தை எப்ப கொழுந்தனார் எடுத்துட்டு போனீங்க? இப்படி நடுத்தரவு நிறுத்திட்டீங்களே. டேய் சதீஷே, விட்றா தம்பி, விட்றா. தம்பி வாங்கிட்டா தம்பி. சொல்லுங்க, என்ன பிரச்சனை? நீங்க வெளியே வந்திருக்கேன் நானு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்க வெளியே கிளம்பிக்கிறேன். சந்தோஷம் சந்தோஷம். இன்னைக்கு பாத்துக்கிறேன். பாத்துக்கிறேன். அம்மா ஒரு சொல்லுங்கம்மா. கொடுத்த பணம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அசலுக்கு வீடு வாங்கியாச்சு. வட்டி நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுதுப்பா. கொடுத்தா சரிம்மா. புரியுதுப்பா. கொடுத்தா சரி. சொல்லுப்பா. அழுத்துக்கம்மா. அதான் தொழில் பண்ணிட்டு இருக்கேன். வாங்கம்மா. தாயில வேணாம், அந்த அளவுக்கு நான் கீதரமா போக கிடையாது. போங்கம்மா, போங்க. மாப்பிள்ள அக்கா உட்காந்து வாடா. அக்கா லட்சுமி எந்திரிங்கக்கா. கவலைப்படாது. நான் இனிமேல் குடிக்க மாட்டேன். உங்க மேல சத்தியமா இனிமேல் குடிக்க மாட்டேன். உங்களை நான் ராஜா ராணி மாதிரி வச்சு நான் காப்பாத்துறேன் உங்களுக்கு. நீங்களும் கவலைப்படாதீங்க. இன்ன வரைக்கும் என்னை குடிகாரனா தான் பாத்தீங்க. இனிமேல் நல்ல குடும்பத்துல என்னை பாப்பீங்க. இனிமே அந்த செயற்கையை நான் போக மாட்டேன்ப்பா. இதை விட என்ன பெரிய வீட உங்களுக்கு கட்டிட்டாருப்பா. நான் மாப்பிளீங்களா, நீங்க திருந்தனீங்களா, அதே போதும். வாங்க நாங்க பாத்துக்கலாம்.